மந்த்லி அமௌண்ட் ஏர்ன் பண்ற பல பேருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது சிக்கலானதாகவோ இல்ல பயமுறுத்தக்கூடிய ஒன்னாகவோ இருக்கு. மியூச்சுவல் ஃபண்டோடைய அடிப்படைகள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுல முதலீடு செஞ்சா பணத்தை நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். அந்த அடிப்படை விஷயங்களை அவங்க கிட்ட நான் எளிமையா ஷேர் பண்றேன். இந்த வீடியோல மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அதோட வகைகள்ல என்னென்ன இருக்கு, அது எப்படிலாம் செயல்படுதுன்றத தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க மந்த்லி salary earn பண்ற ஒரு பர்சனா இருந்தா நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சேனல் உதவியா இருக்கும். ஏன்னா பர்சனல் growthக்கான இன்ஃபர்மேஷன் ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த விஷயங்களை நான் ரெண்டு பார்ட்டா பிரிச்சு சொல்றேன். பார்ட் 1 மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன. நிறைய மக்கள் மியூச்சுவல் ஃபண்ட் சிக்கலானது பணம் இழக்கக்கூடிய முதலீடா நினைக்கிறாங்க. அது அப்படிப்பட்ட முதலீடுலாம் இல்ல. மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது பெரும் எண்ணிக்கையிலான நபர்கள் இல்ல முதலீட்டாளர்கள் இவங்க மூலம் சேர்க்கப்படும் நிதி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து மியூச்சுவல் ஃபண்ட் உருவாக்கப்படுது. இந்த எல்லா பணத்தையும் தொழில்முறை ஃபண்ட் மேனேஜர்ஸ் அதாவது எக்ஸ்பர்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. பொதுவா நான் முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற நோக்கம் இருக்கிற இன்வெஸ்டர் கிட்ட இருந்து பணத்தை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கிற ஒரு ட்ரஸ்டா இது இருக்கும். நம்ம முதலீடு செய்யற எல்லா பணத்தையும் ஈக்விட்டி, பாண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட், மற்ற செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நம்ம கொடுக்கிற பணத்துக்கு பதிலா பணத்துக்கு ஏற்றவாறு யூனிட்ஸ் கொடுப்பாங்க. ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் யூனிட்ஸ் வழங்கப்படும். இதுக்கு பேர் தான் NAV, நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த யூனிட்ஸ் நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுக்கணும். இதோட வருமானம் கூட்டு முதலீடு மூலம் அதிகமாகும். இந்த கூட்டு முதலீடு மூலம் உருவாக்கப்படும் வருமானம் இல்ல லாபங்களை ஒரு திட்டத்துடைய NAV கணக்கிட்டு சில குறிப்பிட்ட செலவுகளை கழிச்சுக்கிட்டு அப்புறம் இன்வெஸ்டருக்கு அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நமக்கு பர்சன்டேஜ் விகிதத்துல பிரிச்சு கொடுப்பாங்க. சுருக்கமா சொன்னா உங்களையும் என்னையும் போல சாமானிய மக்கள் செய்யக்கூடிய முதலீட்டு தேர்வுகள்ல இதுவும் ஒண்ணு. நமக்கு குறைஞ்ச செலவுல தொழில்முறை நிர்வகிக்கப்படும் பெரிய அளவிலான செக்யூரிட்டிகள்ல முதலீடு செய்வதற்கு வாய்ப்பை இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நமக்கு தருது. பார்ட் 2 மியூச்சுவல் ஃபண்டுகளின் வகைகள். மியூச்சுவல் ஃபண்ட்ல 4 டைப்ஸ் இருக்கு. இந்த 4 வகையிலும் முதலீடு செய்யக்கூடிய நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. இந்த 4 டைப்ஸும் முதலீடு நோக்கங்கள், நிபுணத்துவம், செல்வாக்கு, பங்கு வகைகளை பொறுத்து பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த 4 வகைகள் என்னன்னா, நம்பர் 1 ஈக்விட்டி ஃபண்ட், நம்பர் 2 டெப்ட் ஃபண்ட் ஆர் லிக்விட் ஃபண்ட் சொல்லுவாங்க, நம்பர் 3 ஹைபிரிட் ஃபண்ட், நம்பர் 4 இண்டெக்ஸ் ஃபண்ட். இப்போ இந்த ஒவ்வொரு ஃபண்டையும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நம்பர் 1 ஈக்விட்டி ஃபண்ட். ஈக்விட்டி ஃபண்ட்ன்றது ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செய்யப்படும் மியூச்சுவல் ஃபண்டுகள்ல ஒரு வகை. இந்த ஈக்விட்டியுடைய ஃபண்ட் மேனேஜர் அதாவது நான் முன்னாடி சொன்ன எக்ஸ்பர்ட் அவங்க இன்வெஸ்டருடைய பணத்தை ஷேர் மார்க்கெட்ல ஸ்டாக் ஷேர்ல முதலீடு செய்யறதுனால அதிகமான வருமானத்தை எடுக்க முடியுது. இந்த ஈக்விட்டி ஃபண்ட்ல அதிகமான ரிஸ்க் இருக்கு. இது அதிகமான ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒன்னா இருந்தாலும் இந்த ஃபண்ட்ல இருந்து வரக்கூடிய வருமானம் அதிகமாகவே இருக்கும். ஈக்விட்டி ஃபண்ட் ஷேர் மார்க்கெட்டுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தி முதலீட்டாளர்களுக்கு அதிகமான வருமானத்தை தர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. லாங் டைமுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபண்ட் ஏற்ற ஃபண்டா இருக்கும். ரிஸ்க் அதிகமா இருந்தாலும் லாங் டைம்ல இந்த ஃபண்ட் அதிகமான வளர்ச்சி பெறுது. இந்த ஈக்விட்டி ஃபண்ட் சரியா ரிசர்ச் பண்ணி பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற இன்வெஸ்டருக்கு நல்ல வருமானத்தை வழங்குது. எக்ஸாம்பிளுக்கு ஈக்விட்டி ஃபண்டுடைய 5 ஸ்கீம்ஸ் சொல்றேன். லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட், செக்டர் ஃபண்ட், மல்டி கேப் ஃபண்ட், இப்படி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் 5 ஸ்கீம் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. நம்பர் 2 டெப்ட் ஃபண்ட் ஆர் லிக்விட் ஃபண்ட். டெப்ட் ஃபண்ட்ன்றது முதன்மையான நிலையான வருமானத்தை குறிக்கிற பொருட்கள்ல முதலீடு செய்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ல இது ஒரு வகை. அதிகமா ரிஸ்க் வேண்டாம் விரும்புற இன்வெஸ்டருக்கு இது ஒரு நல்ல ஃபண்டா இருக்கும். இந்த டெப்ட் ஃபண்ட் பொது கடன் சான்றுகள், கார்பரேட் ஃபண்ட், அரசின் பத்திரங்கள், அப்புறம் மற்ற நிலையான வருமான அசெட்கள்ல முதலீடு செய்யப்படும். ரொம்ப அதிகமான லட்சங்கள் கோடிகள் வச்சிருக்க இன்வெஸ்டர் இதை சூஸ் பண்ணுவாங்க. ரிஸ்க் எல்லாம் வேண்டாம்ப்பா கொஞ்சம் கொஞ்சமா ஏறட்டும் அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த டெப்ட் ஃபண்ட் ஷார்ட் டைம், மிட் டைம், லாங் டைமுக்கு ஏற்றது. என்னப்பா ஷார்ட் டைம், மிட் டைம் இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டா, இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா 4 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா பண்ணலாம். 10 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கனாலும் பண்ணலாம். இல்ல 25 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கனாலும் தாராளமா பண்ணலாம். டெப்ட் ஃபண்டுகள் குறைஞ்ச ரிஸ்க், நிலையான வருமானம் விரும்புற இன்வெஸ்டருக்கு ஒரு சிறந்த தேர்வா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டுடைய ஏற்றத்தாழ்வுகளை சமாளிக்க பாதுகாப்பான முதலீடுகள் மூலம் வளமான நிதி மேலாண்மை, நம்முடைய பினான்சியல் மேனேஜ்மெண்ட்டை உறுதிப்படுத்த இந்த ஃபண்ட் உதவியா இருக்கு. இந்த வகையான டெப்ட் ஆர் லிக்விட் ஃபண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா NAV மதிப்பு ஏறும், எப்பயாவது தான் இறங்கும். எக்ஸாம்பிளுக்கு லிக்விட் ஃபண்டுடைய சில ஸ்கீம்ஸ் சொல்றேன். லிக்விட் ஃபண்ட், ஷார்ட் டர்ம் ஃபண்ட், லாங் டர்ம் ஃபண்ட், கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட், கில்ட் ஃபண்ட். அடுத்ததா ஹைபிரிட் ஃபண்ட். ஹைபிரிட் ஃபண்ட்ன்றது ஈக்விட்டி அண்ட் டெப்ட் இரண்டுத்திலையும் முதலீடு செய்யற மியூச்சுவல் ஃபண்டுகள்ல ஒரு வகை. இந்த ஃபண்ட் சமநிலை தடநிலை முதலீட்டை குறிக்கும். மார்க்கெட் நிலைமைகள் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளை சமாளிக்க இன்வெஸ்டருக்கு நிலையான வருமானம் வழங்க இந்த ஃபண்ட் உதவும். அதாவது ஹைபிரிட் ஃபண்ட் ஏற்றத்தாழ்வு சமநிலைப்படுத்தி இந்த ரெண்டுத்திலும் முதலீடு செய்யறதுனால முதலீட்டாளருக்கு நிதி பாதுகாப்பையும் வளர்ச்சியும் கொடுக்குது. இந்த ஃபண்டுக்கு பண இழப்பை குறைக்கும் தன்மை இருக்கு. மார்க்கெட் நிலைமைகளை பொறுத்து ஈக்விட்டி, டெப்ட் இடையே முதலீடுகளை மாற்றிக்கொள்ளும் தன்மை ஹைபிரிட் ஃபண்டுக்கு இருக்கு. இந்த விஷயம் முதலீடு பாதுகாப்பை மேம்படுத்தும்.
ஆவரேஜ் வளர்ச்சி அண்ட் ஆவரேஜ் வருமானத்தை தரக்கூடிய ஃபண்ட் இது. ஹைபிரிட் ஃபண்ட் பேலன்ஸ்டா, அதாவது சமநிலைப்படுத்தப்பட்ட முதலீடு வாய்ப்புகளை கொடுப்பதனால இன்வெஸ்டருக்கு நிதி பாதுகாப்பையும் வளர்ச்சியும் தருது. நம்முடைய பலவிதமான முதலீட்டு நோக்கங்கள் அடைய ஹைபிரிட் ஃபண்ட் உதவுது. பினான்சியல் பிளான் அண்ட் growth ஆர்வம் உள்ள இன்வெஸ்டருக்கு இது ஒரு சிறந்த தேர்வா இருக்கும். ஹைபிரிட் ஃபண்டுடைய எக்ஸாம்பிள் ஸ்கீம்ஸை பார்க்கலாம். ஈக்விட்டி ஓரியன்டட் ஹைபிரிட் ஃபண்ட், டெட் ஓரியன்டட் ஃபண்ட், பேலன்ஸ்டு ஃபண்ட், அண்ட் லாஸ்டா பார்க்க போற 4வது ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட். இண்டெக்ஸ் ஃபண்ட்ன்றது ஒரு ஷேருடைய முந்தைய அசட் அடிப்படையில அமைக்கப்பட்டிருக்க மியூச்சுவல் ஃபண்டுகள்ல ஒரு வகை. இந்த ஃபண்ட் குறைஞ்ச கட்டணங்களுடன் ஒரு குறிப்பிட்ட விகிதச்சி, அதாவது பெஞ்ச் மார்க்கை ஃபாலோ பண்ற வகையில ஷேர் மார்க்கெட்டுடைய செயல்திறனை பிரதிபலிக்கும். இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஷேரை சூஸ் பண்றதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் எந்த செயல்திறனும் தேவையில்லை. அதனால இதுக்கு கம்மியான மெயின்டெனன்ஸ் செலவு தான் ஆகுது. இந்த ஃபண்டை ஈக்விட்டி ஃபண்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபண்டோட செலவுகள் கம்மியா தான் இருக்கும். இந்த ஃபண்டுலயும் ரிஸ்க் அதிகமா இருக்கு, நல்லாவே ஏறும், அதே அளவுக்கு அதிகமாவே இறங்கும். இண்டெக்ஸ் ஃபண்ட் குறைஞ்ச செலவுகள்ல ஷேர் மார்க்கெட்டோட செயல்திறனை பிரதிபலிக்கக்கூடிய முதலீட்டு வாய்ப்புகளை நமக்கு தருது. இந்த ஃபண்டுல முதலீடு செஞ்ச இன்வெஸ்டர் லாங் டைமா பார்க்கும்போது நல்ல வருமானத்தை கொடுத்திருக்கும். சரியான ரிசர்ச் அண்ட் பிளான் பண்ணி இன்வெஸ்டர் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா இது நிதி பாதுகாப்பையும் வளர்ச்சியும் கொடுக்கும். இண்டெக்ஸ் ஃபண்டுடைய எக்ஸாம்பிள் ஸ்கீம்ஸை பார்க்கலாம். நிப்டி 50, சென்செக்ஸ், S&P 500, நாஸ்டாக் 100. 4 வகையான மியூச்சுவல் ஃபண்டை பத்தி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இதுல சொல்லப்பட்டிருக்க ஸ்கீம்லாம் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க, இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்கீம் பொருத்தமா இருக்கோ அதுல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இந்த 4 வகையான மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் இன்வெஸ்டரான, அதாவது நாம பணத்தை எதுக்காக சேர்க்கிறோமோ அந்த நோக்கத்தை அடைய முடியும். அதுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு உதவியா இருக்கும். இதை என்னைக்கு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அகைன் ஒரு முறை இல்ல 2 முறை இந்த வீடியோ திரும்பி பாருங்க. இதை சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை உங்களுக்கு புரியாம ஷார்ட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்க ஞாபகத்துல இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல மத்த பினான்சியல் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நீங்க இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உதவியா இருக்குன்னா மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் இது உதவியா இருக்கும். லாஸ்டா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.